ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். உங்கள மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் புடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க. ஒரு டெசர்ட் தான் இது. சூப்பரான யம்மியான டெசர்ட்டுங்க. யாருக்கு தான் திராமிசு பிடிக்காது சொல்லுங்க? ஆமாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து திராமிசு தாங்க. எப்படி சிம்பிளா 15 மினிட்ஸ் இருந்தா போதுங்க. வீட்லயே திராமிசு வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 பேருக்கு ஆகுற மாரியான அளவுக்கு பண்ணலாங்க. வெறும் 4 4 இன்கிரியன்ட் வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான திராமிசு பண்ணிடலாங்க. யூ ஹியர் மீ ரைட்டுங்க. லேடி ஃபிங்கர்ஸ்ங்க ஃபர்ஸ்ட் இன்கிரியன்ட் வந்து. அப்புறம் காஃபி. பேசிக்கா திராமிசு வந்து காஃபி ஃப்ளேவர்ட் கேக் தான். ஸோ 3 இன்கிரியன்ட் வந்து மாஸ்கார்போன் சீஸு. அப்படி இல்லாதவங்க வந்து நீங்க அத ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அது ஆட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் குடுக்கும். பேசிக்கலா எல்லா திராமிசு கேக்லயும் மாஸ்கார்போன் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட்டா வந்து ஹெவி விப்பிங் கிரீம்ங்க ஆர் கிரீமுங்க. ஒரு சில ஊர்லலாம் கிரீம்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அத எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் ரெடிமேட் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ எதுவுமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நான் எதுவுமே இந்த ரெசிபிக்கு பண்ணல. அண்ட் வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட்டா, ஈஸியா செஞ்சிடலாம். இது வந்து நான் கூட பண்ணல. என்னோட பொண்ணும், ஹஸ்பண்ட் தான் பண்றாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா யார் வேணா செய்யலாம் இந்த ரெசிபி. பேசிக்கா திராமிசு கேக்ன்னு எடுத்தீங்கன்னா, அதில வந்து கேக் இருக்காது பார்த்தீங்கன்னா, பேஸ் வந்து எப்பயுமே ஒரு குக்கீஸ் தான் இருக்கும். இந்த மாரி இருக்கிற இந்த நீளமான குக்கீஸோட பேர் தான் வந்து லேடி ஃபிங்கர்ஸ் குக்கி. இது வந்து ஒரு இட்டாலியன் பிஸ்கட்டுங்க. ஸ்பாஞ்ச் ஃபிங்கர் பிஸ்கட்ன்னு சொல்றாங்க. இந்த மாரி ஒரு சில ஊர்ல கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி இருக்கும். இல்லாத இடத்துல வந்து நீங்க டெய்லி சாப்பிடுற ஒரு ரஸ்க்கோ, இல்லன்னா ஒரு டீ டைம் பிஸ்கட்டோ, அந்த மாரி ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். ஸோ, அத வந்து இந்த மாரி ஒரு காஃபி மிக்ஸ்சர் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஹாட் வாட்டர்ல இன்ஸ்டன்ட் காஃபி ஆட் பண்ணி, ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் குடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க. உங்களுக்கு எவ்வளோ கசப்பு தன்மை வேணுமோ, அந்த அளவுக்கு அந்த காஃபி வச்சுக்கலாம் நீங்க. ஒரு லைட் பிட்டர் ஸ்வீட் கேக்கு தான். ஸோ, அதனால காஃபி வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா வேணுமோ, அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நாங்க வந்து மைல்டா தான் எடுத்திருக்கோம். அந்த ரெடி பண்ணியிருக்க காஃபில வந்து நம்ம எடுத்திருக்கிற பேஸ் பிஸ்கட்ஸ வந்து நம்ம அதில டிப் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டோங்க. அவ்வளோதான். நீங்க பிஸ்கட்ட வந்து காஃபில டிப் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் டிப் பண்ணக்கூடாதுங்க. ஜஸ்ட் ஒரு லைட் டிப் குடுத்துட்டு எடுத்துறணும். அவ்வளோதான். ரொம்ப நேரம் ஊற வச்சீங்கன்னா சாகி ஆயிடும். அண்ட் இன்னொரு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்கார்போன் சீஸ்ன்னு இருக்குங்க. அதுவும் இந்த ஹெவி விப்பிங் கிரீம் வந்து நான் பீட் பண்றது கூட இருக்கலங்க. ரெடிமேட் கூல் விப்ன்னு இங்க கிடைக்கும். விப்பிங் கிரீம் வந்து. ஸோ அத எடுத்துட்டு மாஸ்கார்போன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அது ரொம்ப பீட்டும் பண்ணக்கூடாதுங்க. ஜஸ்ட் ஒரு ஜென்டில் மிக்ஸ் குடுத்துட்டு, அது 2யும் ஆட் பண்ணி ஒரு பைப்பிங் பேக்ல வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அந்த காஃபில டிப் பண்ண பிஸ்கட்ஸ் அதாவது காஃபில நெனச்சு வச்சோம்ல, அந்த பிஸ்கட்ஸ எடுத்து எடுத்து ஒண்ணொன்னா எந்த ட்ரேல வேணுமோ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கணும். நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரே வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது லிட் எடுக்கிற மாரி எடுத்துட்டோம்னா, அப்படியே நம்ம கவர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். அதனால இந்த மாரி எடுத்துருக்கேன். நீங்க கேக் பேன்ஸ் எதுல வேணுமோ அந்த மாரி ஆட் பண்ணிக்கலாம். 4 சைட்ஸும் கவர் இருக்க மாரி ஒரு பேன் மாரி எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா செட் பண்ண ஈஸியா இருக்கும். ஓப்பன் ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல வந்து பண்ணக்கூடாது. இது வந்து செட் ஆகாது. பிஸ்கட்ஸ வந்து அந்த ட்ரேல வந்து ஒரு லேயர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கொயரா வேணுனா ஸ்கொயரா, சர்க்கிளா வேணுனா சர்க்கிளா, எந்த ஷேப்ல வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நாங்க வந்து இன்னைக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வச்சிருக்கோம். எந்த பாக்ஸ்ல வந்து ஃபிட் ஆகுதோ அந்த மாரி நீங்க வச்சுக்கலாம். இல்ல கேக் பேன்ல கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால நான் வந்து பாக்ஸ்ல வச்சிருக்கோம். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லையா? நோ ப்ராப்ளம்ங்க. அப்படியே கிரீம வந்து கொஞ்சமா ஸ்பூன்ல எடுத்து இதில டம்ப் பண்ணி இந்த மாரி வீடியோல காட்டுற மாரி ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு லேசி கேக்குன்னு கூட சொல்லலாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான, ஈஸியான ஒரு லேசியா பண்ணா கூட ஒரு 15 மினிட்ஸ்ல இந்த கேக்க பண்ணி முடிச்சிடலாம். நான் வந்து இதில ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிட்டுருக்கேங்க. உங்ககிட்ட ஸ்பேச்சுலா இல்லன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூனோட பேக் சைட்ல வந்து வச்சு, அப்படியே நீட்டா ஸ்மூத் பண்ணீங்கன்னா போதும். எந்த இடத்துல கிரீம் இல்லையோ, அந்த இடத்துல நல்லா கிரீம் வந்து எல்லா கார்னர்ஸ்க்கும் ஆட் பண்ணிட்டு, நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஈவன் பண்றது வந்து பேசிக்கலா இதுக்கு ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து ஒரே மாரி வாப்லியா இல்லாம நீட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஒரு சைடு மேடு மாரி, ஒரு சைடு பள்ளம் மாரி இல்லாம, ஒரே மாரி லேயரா பண்ணோம்னா நீட்டாவும் இருக்கும். உங்களுக்கு இது அப்படியே 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்துருங்க. இதே மாரி நான் சொல்ற மாரி செஞ்சு பாருங்க. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாரியே இருக்குங்க. டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு லேயரிங் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ ஃபிங்கர் குக்கீஸ் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ க்ரீம் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த க்ரீம்ல வேணா நீங்க வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆப்ஷனல். நான் வந்து இதுக்கு ஆட் பண்ணல. அதனால நான் வந்து சொல்லல. நீங்க வேணும்னா அத ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, கொக்கோ பவுடருங்க.
கொக்கோ பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நம்ம ரெகுலரான டீ வடிகட்டி இருக்குல்லங்க, அதில தாங்க எடுத்திருக்கேன். டீ வடிகட்டியில ஆட் பண்ணிட்டு, நம்ம மேல ஒரு ஸ்பூன வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம்னா, இந்த மாரி நீட்டா வந்து விழுந்துரும். ஸோ நல்லா அழகா இருக்கும் பார்க்குறதுக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈஸி தாங்க. நம்ம ஆல்ரெடி என்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணோமோ, அந்த 3 ஸ்டெப்ப திரும்பி ரிப்பீட் பண்ண போறோங்க. ஜஸ்ட் ரிப்பீட்டுங்க அவ்வளோதான். சேம் அதே மாரி ஃபிங்கர் குக்கீஸ் எடுத்து நம்ம காஃபில டிப் பண்ணி, இந்த க்ரீம் லேயர்ஸ் மேல அரேஞ்ச் பண்ணிக்கணுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு அண்ட் அகைன் இன்னொரு லேயர் ஆஃப் க்ரீம் ஆட் பண்ணணும். இப்ப அரேஞ்ச் பண்ணும்போதும் அதே மாரி சேம் நீட்டா எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அண்ட் எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாரி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மறக்காம எல்லா குக்கீஸையும் வந்து நீங்க காஃபில டிப் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் ரொம்ப ட்ரையா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு மேல கூட கொஞ்சம் காஃபி வந்து நீங்க லைட்டா ட்ரிசில் பண்ணலாங்க. ரொம்ப வந்து ஆட் பண்ணக்கூடாது. நான் எடுத்த காஃபில பாருங்க பாதி தான் குறைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ணணும். ரொம்ப நேரம் டிப் பண்ணி வைக்கக்கூடாது. நான் சொன்ன மாரி சாகி ஆயிடும். கேக் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்காது. ஸ்லைஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு மட்டும் தான் டிப் பண்ணீங்கன்னா, கேக் கன்சிஸ்டன்சில வந்து வரும் உங்களுக்கு. இல்லன்னா ஜூஸ் ஆட்டம் ஆயிடும். ஸோ ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது காஃபிய வந்து. டிராமிசு கேக் பத்தி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் இட்டாலியன் டெசர்ட்டுங்க. கேக்குங்க மாரி இல்லாம, இது வந்து நோ பேக் டெசர்ட். இது ஒரு பேக் பண்ணக்கூடிய கேக் இல்ல. பேக் பண்ணாம நம்ம ஈஸியா செய்யக்கூடிய ஒரு கேக்கு. திராமிசு வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலியன் ஃப்ரேஸ் திராமிசு விச் மீன்ஸ் லைக் பிக் மீ அப் ஆர் லிஃப்ட் மீ அப். அந்த ஃப்ரேஸ்லேருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லங்க, இதுக்கு ஏன் இந்த பேரு வந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா, எஸ்பிரெஸ்ஸோ காஃபி, கோகோ அண்ட் டச் ஆஃப் ஸ்வீட்னஸ் இது 3ம் சேர்ந்து இருக்கிறனால, இது கிவ்ஸ் அ ரிச் அண்ட் எனர்ஜைசிங் ஃப்ளேவர். இதனால கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் என்ன இந்த திராமிசு கேக்ல வந்து யூனிக்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதனோட பியூட்டிஃபுல் லேயர்ஸ் தாங்க. காஃபில சோக் ஆயிருக்கிற அந்த லேடீஸ் ஃபிங்கர் பிஸ்கட்டும் அண்ட் க்ரீமி மாஸ்கர்போன் சீஸ் ஃபில்லிங்கும் அண்ட் ஆல்சோ லைட்டா இருக்கிற விப்பிங் கிரீமும் ஆல்சோ லைக் அந்த டஸ்டிங் ஆஃப் கொக்கோ பவுடர் இருக்குங்களா பாருங்க, அதுவும் சேர்ந்துதாங்க. லைட், பிட்டர், ஸ்வீட் எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்துதாங்க அந்த ஒரு டேஸ்ட் அண்ட் யூனிக் ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சர் குடுக்குது. இத வந்து எப்படி சொல்றது? விவரிக்கவே முடியாதுங்க. அது ஒரு சூப்பரான டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்க ஒரு காஃபி லவர்னா, இந்த கேக் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா ஆயிடும். நீங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாரி கேக்கா ஆயிடும். இனிமேலு எந்த அக்கேஷனாலும் திராமிசு கேக் தான் வாங்குவீங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கேக்கு. இந்த திராமிசுவோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெனிட்டோ ரீஜியன் ஆஃப் இட்டாலி தாங்க. அதாவது சிட்டி ஆஃப் ட்ரெவிசோன்னு சொல்றாங்க. இன் லேட் 1960ஸ் அண்ட் 1970ஸ்ல தான் இந்த முதல்ல ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஸோ அங்கிருந்து இதுவரைக்கும் எல்லாருக்குமே புடிச்சமான ஒரு டெசர்ட்டா இருக்குங்க. மோஸ்ட்லி திராமிசு வந்து எக்கு வச்சு தான் பண்ணுவாங்க. நான் வந்து உங்களுக்கு எக் ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் திராமிசு வந்து காமிச்சிருக்கேன். நான் இன்னொரு வெர்ஷன்ல எக் வச்சு பண்ணி காட்டுறேன். ஸோ இது எவ்வளோ சிம்பிளா இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து வீட்ல எல்லாருமே ஈஸியா பண்ணலாம். அதனால தான் நான் இத வந்து செஞ்சு காமிச்சேன். அண்ட் மேல டெக்கரேஷனுக்காக வந்து எல்லாமே அப்படியே காஃபி பவுடர் வந்து ஆர் கொக்கோ பவுடர டிஸ்ஸில் பண்ணி விடுவாங்க. நான் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் குடுக்குறதுக்காக ஒரு டிசைன் குடுத்துருக்கேன். நான் வீட்ல இருக்க ஃப்ளவர் ஃபாண்டன்ட் கட்டர எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. அத வந்து சென்டர்ல வச்சுட்டு, அத சுத்திலியும் ட்ரிசில் பண்ணியிருக்கேன் கொக்கோ பவுடர. ஸோ எப்படி அழகா வருதுன்னு பாருங்க. நீங்களும் வீட்ல இருக்கிற ஏதோ ஒரு குழந்தைங்களோட டாய்ஸோ, ஏதோ ஒரு டிசைன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இந்த மாரி எடுத்து வச்சு, நீங்க ட்ரிசில் பண்ணீங்கன்னா, ரொம்ப அழகா ஒரு பியூட்டிஃபுல்லான அவுட்புட் வருங்க. நான் என்ன வந்திருக்குன்னு சொல்லி லாஸ்ட்ல பாருங்களேன். அவ்ளோ அழகா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்ல பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அதே மாரி சாப்பிடுறதுக்கும் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நான் வந்து சும்மா பொய் சொல்லல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பயங்கர திராமிசு லவ்வர் ஆயிடுவீங்க. ஒயிட் கிரீமி பார்ட் எல்லாமே ஃபுல்லா கவர் ஆகுற மாரி கொக்கோ பவுடர வந்து ஆட் பண்ணிக்கலாம். சம் பீப்பிள் வந்து கொக்கோ பவுடர் அண்ட் காஃபி பவுடர மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. காஃபி பவுடர் ரொம்ப ஆட் பண்ணா ரொம்ப பிட்ரியா இருக்கும். அதனால நான் வந்து இங்க ஜஸ்ட் கொக்கோ பவுடர் மட்டும் ஆட் பண்றேன். நான் இதுல எந்த சுகருமே ஆட் பண்ணல. கிரீம்லயும் எந்த சுகரும் ஆட் பண்ணல. உங்களுக்கு கொஞ்சம் சுகர் வேணும்னா, காஃபி மிக்ஸ்லயோ இல்ல கிரீம்லயோ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இத எடுத்த உடனே எவ்வளோ அழகான டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. அண்ட் சைட்ஸ்ல இருக்க ரிம்லாம் லைட்டா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். அந்த கொக்கோ பவுடர் அண்ட் கிரீம்லாம் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லான, அழகான, டேஸ்டியான, ஃப்ளஃபியான, லக்ஸூரியஸான திராமிசு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அண்ட் எக் ஃப்ரீயாவும் இருக்கு இது வந்து. ஸோ எல்லாருமே சாப்பிடலாம். எக் அலர்ஜி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டடா! நம்ம சூப்பர் டூப்பரான திராமிசு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான் நம்ம இத வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் ஆர் லைக் 5 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க சாப்பிடலாம்.
இல்லன்னா ஓவர் நைட் விட்டுருங்க. ஸோ ஈவினிங் பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு காலையில எடுத்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாங்க. அப்பதான் நல்லா செட் ஆயிருக்கும். அண்ட் இது சில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து டெக்ஸ்சரும் சூப்பரா செட் ஆயிருக்குங்க அப்பதான். வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ விவி சிஸ்டர்ஸ் சேனல். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.